வணக்கம். வெறும் வார்த்தைகளால் ஆன ஒரு பாடல் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமா மாற முடியும்? வாங்க, கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கைக்கு ஆதாரமா இருக்கிற கந்த சஷ்டி கவசத்தோட ஆழமான கட்டமைப்பை பத்தியும் அதோட மகத்துவத்தை பத்தியும் இந்த பகுதியில நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. சத்தம், அதாவது ஒலி வடிவில் இருக்கிற ஒரு பிரார்த்தனை உண்மையிலே நம்மள சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்க முடியுமா? வாங்க, இதுக்கான விடையை நோக்கி பயணிக்கலாம். சரி, முதல்ல கவசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தெய்வீக பாடல் எப்படி ஒலியாலேயே பின்னப்பட்ட ஒரு போர் கவசம் மாதிரி வரிக்கு வரியா கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பாடல் இல்ல, இது ஒரு நுட்பமான ஆன்மீக பாதுகாப்பு அமைப்பு. முதல்ல கவசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சமஸ்கிருதத்துல கவசம்னா உடம்பை பாதுகாக்கிற ஒரு ஆடை அல்லது கவசம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த பாடலும் பக்தரோட ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிற ஒரு ஆன்மீக கவசமாவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கவசத்தை நாம போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அத நமக்கு தர்ற வீரனை நாம கூப்பிடணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆன்மீக கவசத்தை நாம அடையறதுக்கு முன்னாடி அதோட தெய்வீக காவலரான முருகப்பெருமான முழு மனசோட அழைக்கணும். அந்த அழைப்புல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த வரிகளோட எளிமையையும் ஆழத்தையும் கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்பவும் அவசரமான அன்பான ஒரு அழைப்பு. பக்தன் தன்னோட பாதுகாவலனை வருக வருகன்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறது மூலியமா அந்த தெய்வீக சக்திய தனக்குள்ளேயே உணர்றான். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இந்த உச்சரிப்போட அதிர்வுகள்ல ஒரு சக்தி பிறக்குதுங்கிறது தான் இதோட தத்துவம். வெறும் அழைப்போட மட்டும் நிறுத்தாம முருகனோட கம்பீரமான வடிவத்தை இந்த கவசம் ரொம்ப தெளிவா வர்ணிக்குது. 6 முகங்கள், 12 கண்கள், 12 ஆயுதங்கள்னு ஒவ்வொரு வர்ணனையும் அந்த தெய்வீக உருவத்தை அப்படியே நம்ம மனக்கண்ணுல கொண்டு வந்து நிறுத்துது. இப்போதான் கவசம் அதோட முழுமையான வடிவத்தை அடையுது. இதுதான் இந்த பாடலோட ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு பகுதி. தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் வரிசையா பேர் சொல்லி பாதுகாப்பு கேட்கிற ஒரு தெய்வீக செக்லிஸ்ட் மாதிரி இது வேலை செய்யுது. நீங்க பாருங்க, ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே எவ்வளவு துல்லியமா இருக்கு. தலை, முகம், கழுத்து, மார்புன்னு ஒவ்வொன்னா ஒரு பகுதி கூட விடுபடல. இப்படி ஒவ்வொரு பாகமா குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த பாதுகாப்போட உணர்வு நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. இது ஒரு மனரீதியான கோட்டைய உருவாக்குது. இது எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு பாருங்க. முருகனோட தெய்வீக ஆயுதமான வேல் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பிரத்யேக காவலனா நியமிக்கப்படுது. கண்ணுக்கு கதிர்வேல், மார்புக்கு ரத்ன வடிவேல்னு இந்த வரிகள் பாதுகாப்ப வெறும் நம்பிக்கையா மட்டும் வைக்காம ஒரு உறுதியான உணர்வா மாத்துது. இந்த கவசத்தோட சக்தி வெறும் உடல் பாதுகாப்போட நின்னுடல, அது இன்னும் விரிவடையுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம மனச அச்சுறுத்துற தீய சக்திகள், ஆன்மீக ஆபத்துகள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. கவசம் குறிப்பிடுற ஆபத்துகள் எவ்ளோ பறந்ததுன்னு பாருங்க. பில்லி சூனியம் மாதிரியான தீய எண்ணங்கள், பேய் பூதங்கள்னு மனுஷனோட ஆழமான பயங்கள், பாம்பு தேள் மாதிரியான இயற்கையான ஆபத்துகள், ஏன் உடம்புல ஏறின விஷம் வரைக்கும் எல்லாத்துல இருந்தும் இது பாதுகாப்பு கேக்குது. இது உண்மையிலேயே ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா காட்டுது. கவசம் கொடுக்கற பாதுகாப்பு 2 தளங்கள்ல இயங்குது. ஒன்னு, நமக்கு ஏற்படுற தலைவலி, காய்ச்சல் மாதிரியான உடல் நோய்கள். இன்னொன்னு, நம்மள சுத்தி இருக்கிற எதிர்மறையான தீய சக்திகள். இந்த இடத்துல பாடலோட சக்தி உச்சத்தை தொடுது. இதுவரைக்கும் பாதுகாப்ப கேட்டுக்கிட்டு இருந்த குரல் இப்ப ரொம்ப அதிகாரமா கட்டளையிடுது. கட்டு, குத்து மாதிரியான வார்த்தைகள் தீய சக்திகளை விரட்டுற ஒரு தெய்வீக ஆணையா ஒலிக்குது. இது பக்தனே அந்த தெய்வீக சக்திய தனக்குள்ள உள்வாங்கி தானே ஒரு பாதுகாவலனா மாறுறது குறிக்குது. சரி, கவசத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இத பாடுறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பகுதி ரொம்ப அழகா விவரிக்குது. இந்த 36ங்கிற எண் ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு 36 முறை உச்சரிக்கும்போது அந்த மந்திரத்தோட ஒலி அதிர்வுகள் நம்ம உடம்புலயும் மனசுலயும் ஆழமா பதிஞ்சு அந்த ஆன்மீக கவசத்தை இன்னும் வலுவாக்குதுன்னு சொல்லப்படுது. பக்தியானது இப்படி திரும்ப திரும்ப செய்யறது மூலமாதான் பலப்படுது. கிடைக்கிற பலன்கள் எவ்வளவு விரிவானதுன்னு பாருங்க. எதிரிகள் கூட வந்து பணிவாங்க, கிரகங்கள் நன்மை செய்யும், செல்வம் பெருகும், வறுமை நீங்கும்னு ஒரு மனுஷனோட முழுமையான சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இந்த கவசம் ஒரு ஆசீர்வாதமா கொடுக்குது. இப்போ நாம நம்மளோட ஆரம்ப கேள்விக்கே திரும்ப வரோம்.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி எங்க இருந்து கிடைக்குது? வாங்க சிந்திப்போம். இதோட முக்கியமான சாராம்சம் இதுதான். கந்தசஷ்டி கவசங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது பக்தியோட ஒலியால நெய்யப்பட்ட, அசைக்க முடியாத நம்பிக்கையால வலுவூட்டப்பட்ட ஒரு ஆன்மீக கவசம். இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். ஒருவேளை பாதுகாப்பு, அர்த்தம், அப்புறம் நம்பிக்கை, இதுக்கான நம்மளோட ஆழமான தேடல் தான் இது மாதிரியான பண்டைய வார்த்தைகளுக்கு காலத்தால் அழியாத ஒரு சக்தியை கொடுக்குதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி.